அந்த இடத்துக்கு வந்த பாஸ் அந்த கேவலமான கேங்ஸ்டர் அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே அவன் காசு கொடுத்தானே நம்ம கழுத்துல இருக்கிற செயினை அறுத்துட்டு போறா. இதெல்லாம் பார்த்த உடனே மாட்டி விட அந்த குண்டு பாம்புல பயந்து போயிடுறா. அடுத்த ஒரு நாள் அந்த குண்டு பாம்புல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகும்போது நம்ம ஹீரோயினுமே அவகிட்ட இருக்க எல்லா நகையுமே எடுத்து அங்க தொழில் செய்யற எல்லா பொண்ணுங்களுக்குமே அதை பிரிச்சு கொடுத்துட்றா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க பொண்ணுங்களாம் அவளுக்கு அப்புறம் எங்களையுமே இந்த இடத்தையுமே நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவே நம்ம ஹீரோயினியே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. அப்படி ஒரு நாள் நாங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் வரவே அவ அகைன் அந்த பாஸ் கிட்ட போயிட்டு நான் இந்த எலெக்ஷன் நினைக்க போறேன், எனக்கு உங்களோட முழு சப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்கவே அவருமே சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில ஆப்போசிட் எலெக்ஷன் நினைக்கிறவங்க நம்ம ஹீரோயின் அவளா வந்து வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி பாக்குறாங்க. எதுக்கும் மசியாத நம்ம ஹீரோயினியை நேர்லயே வந்து மிரட்டி பாக்குறான். ஆனா எதுக்கும் அசராத நம்ம ஹீரோயின் நீ என்ன வேணா பண்ண, நான் தான் ஜெயிக்க போறேன்னு கான்பிடண்டா இருக்கா. சொன்ன மாதிரியே அவதான் ஜெயிச்சிடுறா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவளுமே நிறைய ஊருக்கு நல்லது பண்றா. அப்பதான் ஒரு நாள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து நம்ம பாஸை மீட் பண்ணி எங்க ஸ்கூல் பக்கத்துல தான் இந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற ஏரியா இருக்கு, இதனால படிக்கிற பசங்க கெட்டு போயிடுவாங்க, இந்த ஏரியாவை காலி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா நம்ம பாஸுக்குமே தெரியும் அவங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு பெரிய பெரிய அபார்ட்மெண்டா கட்டணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. அதனாலேயே பாஸுமே அவங்களை விரட்டி விட்டுறாரு. அப்படியே நம்ம ஹீரோனி கிட்ட உன்னோட இடத்த புரியுது எல்லாரும் பயங்கரமா முயற்சி பண்றாங்க, பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றாரு.